காரையும் பைக்கையும் கம்மியாக பயன்படுத்தினாலே கடல் மட்டம் கூடுறதை தடுக்கலாம். யூஸ்வலாக நான் நிறைய இடத்துல போய் பேசுகிறப்ப என்கிட்ட கேட்பாங்க, உண்மையிலே கடல் மட்டம் கூடுதா, சீ லெவல்ஸ் ரைஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டை சொல்லிடுறேன். 2015 வரையும் 1.9 மில்லிமீட்டர் பர் இயர் வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிருந்துச்சு. பட் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் 4.3 மில்லிமீட்டர் கூடியிருக்கு. இதை வந்து நம்ம ஃபேக்டாக சொல்கிறப்ப நமக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, காதலன் படத்தில் ஒரு ஷாட்டில் வந்து கடலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும். இன்றைக்கி அந்த கோயில் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. அந்த தான் கடல் நம்ம ஊர்லேயும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இது உள்ளே வர வர இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு இடத்துக்கு போவாங்க. அக்ரிகல்ச்சர் ட்ரிங்கிங் வாட்டர் பாதிக்கப்படும். இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இவங்க இவ்வளோ பிரச்சனை காரணம் கிடையாது. இந்த கிளைமேட் சேஞ்சினால் வர்ற ஸ்டோம்ஸ், அதாவது புயல் அதிகமாக இருக்கும், வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அலையாத்தி காடுகள், சதுப்பு நிலம் இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது கவர்மெண்ட் பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் பண்ணலாம், இல்லை என்ஜிஓஸ் பண்ணலாம். பட் நான் வீட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். நீங்கள் தேவையில்லாத இடங்களுக்கு முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். பைக்கையும் காரையும் முடிஞ்ச அளவு கம்மியாக பயன்படுத்தினா கடல் மட்டம் உயரதை ரொம்ப ஈஸியாக தடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இந்த காரும் பைக்குக்கும் யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல் இது எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகும். அதனால குளோபல் வார்ம் ஆகும். எண்டில் வந்து கடல் மட்டம் உயரும். நன்றி.